எங்க நிப்பாட்டினி? மிஸ் கூற்று கேள்வியில ஓகே. இப்ப இதுல ஏ இப்ப இந்த டெல்டா ஜி மைனஸ் வந்துச்சுன்னு பாக்கணும். சரியா? டெல்டா ஜி மைனஸ் வந்ததுக்கு காரணம் டெல்டா ஹெச் மைனஸா இருந்தது மட்டும் இல்ல, டெல்டா எஸ் மைனஸா இருந்தது மட்டும் இல்ல, எல்லாமே இந்த பங்களிப்பு செலுத்திக்குது. ஏன்னு சொன்னா இந்த தொகுதியில வந்து ஹாப்பியும் மிகி சேடும் மிக்குது. ஹாப்பி சேட் ரெண்டுமே இருந்துச்சுன்னு சொன்னா 3 பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. பிளஸ் ஆக இயலும், மைனஸ் ஆக இயலும், ஜீரோவாகவும் இயலும். எப்ப மைனஸ் ஆகும்? இது ரெண்டுமே மைனஸ் இருக்குதுன்னு சொன்னா வெப்பநிலையை குறைக்க கொள்ள மைனஸ் ஆயிடுச்சு. வெப்பநிலை கூட்டின என்ன நடக்கும்? பிளஸ் ஆகும். சப்போஸ் நீங்க வெப்பநிலையை குறைச்சிட்டு வரக்கொள்ள இடையில ஒரு சந்தர்ப்பம் வரும் தானே, இவரும் இந்த பெருமானும் இந்த பெருமானும் சமன் ஆகுறது உண்டு. அப்போ 10ல இருந்து 10 கழிச்சா இந்த மொத்தமா சொல்றேன்னா இந்த டி டெல்டா எஸ் 10 வந்துச்சுன்னா கழிச்சா 0 வர ஒரு சந்தர்ப்பம் வரும் தானே. அப்ப இதுவும் வரையிலும். அப்ப 3 சந்தர்ப்பங்கள் இருக்குது. என்னது? டெல்டா எஸ் ஹாப்பி சேட்னு வர சந்தர்ப்பங்கள்ல. அப்ப இந்த டெல்டா ஜி மைனஸ் வரதுக்கு காரணம் இந்த டெல்டா எச் மைனஸ் ஆகிறது மட்டும் இல்ல, டெல்டா எஸ் மைனஸ் ஆகிறது மட்டுமும் இல்ல, இது ரெண்டையும் தந்திருந்தாலும் இல்ல, வெப்பநிலையும் ஒரு காரணி. ஏன் வெப்பநிலை குறைஞ்சா மட்டும்தான் இந்த தாக்கம் டெல்டா ஜி மைனஸா வரையிலும். அப்ப இந்த மூணுமே டெல்டா எச் மைனஸ் ஆயிக்கிறது, டெல்டா எஸ் மைனஸ் ஆயிக்கிறது, வெப்பநிலை குறையிறது, இந்த மூணுமே தான் டெல்டா ஜி மைனஸ் ஆகிறதுக்கு காரணமா இருக்குது. அந்த தாக்கம் தாக்கத்துல சுய இயல்பு சுய இயல்பு கூட்டுறதுக்கு காரணம். சரியா? இப்ப அவங்க சொன்னது சுய இயல்பு குறையுதுன்னு சொல்லித்தானே. அப்ப சுய இயல்பு குறையறதுக்கு காரணம் டெல்டா எச் மைனஸ் ஆயிக்கிறது, டெல்டா எஸ் மைனஸ் ஆயிக்கிறது, அதே மாதிரி வெப்பநிலை கூட்டிட்டு போறது. ஆனா அவங்க அந்த மூணையும் பத்தி மென்ஷன் பண்ணிக்கிறாங்களா 2வது பக்கத்துல? உண்டு தான் மிஸ். ஒன்றுதான் சொல்லிக்கிறாங்க. சரியா? இப்ப நீங்க ஸ்கீம் பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஒன்று கொடுத்திருப்பாங்க. இதுவும் சரி இதுவும் சரின்னு கொடுத்திக்கிறாங்க. ஆனா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்படி வராது. இது வந்து இந்த கூற்றுப்பிழை. ஏன்னா அறக்குறையான என்ட்ரோபி மாற்றம் மைனஸ்ன்றது உண்மைதான், டெல்டா எஸ் வந்து மைனஸ்ன்றது உண்மைதான், அந்த கூற்று சரி. ஆனா அந்த இந்த கூற்று தான் இந்த கூற்று விளக்கமா அமைதி இல்லை. ஏன்னு சொன்னா இவர் மைனஸ் ஆகிக்கிறது மட்டும் எப்படி டெல்டா ஜி மைனஸோ பிளஸ் ஆகுறதுக்கு காரணம் வைக்கணும்? இவர் மைனஸ் ஆன பழிக்கு இவர் என்னவா இருந்தாலுமே வந்து இந்த தாக்கம் சாரி இந்த டெல்டா எச் மைனஸ்னு வெப்பமே அவங்க தரல. ஆனா வெப்பநிலையை பத்தி ஒன்றுமே சொல்லாம இது இவர் மைனஸ் ஆகுறாரா பிளஸ் ஆகுறாரான்னு எங்களுக்கு கிடைக்கல தானே. ஏன்னா இந்த தாக்கமே தங்கிக்கிறது வெப்பநிலையில. அப்ப இந்த 3 பத்தியுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான் விளக்கமா வரும். அப்ப அதனால இந்த கூற்று வந்து சரி. ஆனா இவருக்கான விளக்கம் அது இல்லை. ஆனா ஸ்கீம்ல வந்து ஒன்று தான் இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துலயுமே இப்படி ஒரு கொஸ்டின் இருக்குது. நாங்க படிச்ச தியரி அப்ளை பண்ணி பாக்குற ஆன்சர்ல வரும். இது பிசிக்ஸ்லயும் இருக்குது, கெமிஸ்ட்ரிலயும் இருக்குது. சரியா? அதனால அதுக்கு நீங்க ஆர்கியூ பண்ணி வேலை இல்லை. அவங்க எதை தருவாங்களோ நாங்க சரியா படிச்சு ஆன்சர் போட்டு வரணும். நானா இருந்து இதுக்கு 2வது ஆன்சர் தான் போட்டு வருவேன். ஆனா எப்பயுமே பேப்பர்ல அப்படி ஒரு கொஸ்டின் இருக்குது, எல்லா வருஷத்துலயும் இருக்குது. 1 இல்லாட்டி 2க்கும் பிசிக்ஸ்லயும் கட்டாயம் இருக்குது. சரியா? அப்ப அதுக்கு எங்களுக்கு செய்ய வழி இல்லை. அப்ப என்ன பொறுத்த அளவுல இதுக்கு 2வது ஆன்சர் தான் வரும். ஏன்னா இதுல முழு விளக்கம் இல்ல. ஒழுங்கா தியரி விளங்கின புள்ளிக்கு விளங்கும், இதுல முழு விளக்கம் இல்லைன்னு சொல்லி எப்படி நீங்க எடுப்பீங்க? என்ட்ரோபி மாற்றம் மற்றும் மைனஸ்ன்னு சொல்றதை வச்சு சுய இயல்பு குறையுறதுன்றத ஏலா தானே. நான் சொல்றது விளங்குதா? ஓகே. 27 நீங்க இந்த கொஸ்டின் செஞ்சிருக்கல, உங்களுக்கு விளங்கிச்சா? ஓகே. 6 கேஷியா. கேஷியா இருக்கா? விளங்கிச்சா? விளங்குச்சு. ஓகே. 22 இல்மாஸ் விளங்கிச்சா? ஓகே. ஆனா ஸ்கீம்ல 1 தான் இங்குது ஆன்சர். ஆனா உண்மையை பார்த்தா 2 தான் வரும். என்ன செய்ய, ஒவ்வொரு வருஷமும் அப்படி ஒரு கொஸ்டின் நிக்குது. சரியா? இப்ப எங்களுக்கு தெரியாம அவங்க எந்த கொஸ்டினுக்கு அப்படி ஒரு வில்லங்கமான வேலை செய்வாங்கன்னு. அதனால யோசிச்சு உங்களுக்கு தியரியை வச்சு ஆன்சரை போடுங்க, அவங்க என்ன சரி செஞ்சு கொள்வாங்க. ஓகே. அடுத்தது 2016 2015 14வது கேள்வி செய்ய சொன்னேன். நான் அதை இப்பவே செய்யல, அதனால நான் அதை சொல்லி தரல. ஹெஸ் விதின்னு ஒன்றிக்கு அதை படிச்ச பிறகு அதை சொல்லித்தரேன். 2015 43வது ஆல்ரெடி செஞ்சிட்டேன்.
இப்ப 2016ல 46. அதே நீங்க 2016ல 46. ஓகே, இதுல என்ன சொல்றாங்கன்னா எல்லா சுயமான தாக்கங்களும் அப்படின்னா டெல்டா ஜி மைனஸ் எல்லா சுயமான தாக்கங்களும் புற வெப்பத்துக்குரியதா. அப்படின்னா டெல்டா ஹெச் மைனஸ் தொகுதி வந்து ஹாப்பி ஆகிக்கிற தாக்கங்கள் மட்டுமா உலகத்துல நடக்குது? ஆன்சர் என்ன வைக்கிறது? பில மிஸ். ஏன் பிள்ளை? சேதாக்கம் இருக்கு. இருக்கு. சரி, நான் எஸ்லையும் அதுதான் பங்கு இருக்கே மிஸ். தங்கி. இப்ப இந்த சார்ட் நான் இன்னைக்கு அனுப்புறேன். உங்களோட சார்ட் இதை பார்த்து திருத்திக்கோங்க. கொஞ்சம் பேர் இடக்கிட பிள்ளைக்கு. இப்ப டெல்டா ஹெச் மைனஸ் பார்ப்போம். டெல்டா ஹெச் மைனஸ் ஆகிக்கிற தாக்கங்கள் என்ன சொல்றாங்க? எல்லா சுயமான தாக்கங்களும் புற வெப்பத்துக்குரியது. அப்ப எல்லா சுயமானது எங்கேக்கு? இங்க ஒண்டிக்கு, இங்க ஒண்டிக்குது. இது சமநிலை தாக்கம், அதோடுவோம் இங்க ஒண்டிக்குது. மொத்தம் 3 இது. 3லயுமே எல்லாமே புற வெப்ப தாக்கம் பார்ப்போம். இங்க டெல்டா ஹெச் மைனஸ். ஓகே, இங்க பாருங்க டெல்டா ஹெச் பிளஸ் இருக்குது. இதுல பார்த்தா டெல்டா ஹெச் மைனஸ் இருக்குது. டெல்டா ஹெச் பிளஸ் இருந்தும் சுயமா நடக்கிற தாக்கம் இருக்குது. இவர் ஹாப்பியா, இவர் வந்து சேட் ஆயிக்க கூட இவர்ட ஹாப்பியா கூட்டிட்டோம்னு சொன்னா வெப்பநிலையை கூட்டிட்டே போனோம்னா இந்த பக்கம் அப்படி கூட்டிட்டு போயிட்டு தாக்கத்தை நடத்தி கொள்ளையிலும் தானே. அப்ப இந்த கூற்று வந்து பிழை. எல்லா சுயமான தாக்கங்களும் புற வெப்பம்னு சொல்றது விளங்கிச்சா? அப்ப அந்த கூற்று பிழை. சரியா? இப்ப இதுல வந்து டெல்டா எஸ் பத்தி அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. சரியா? நீங்க இப்ப டெல்டா எஸ் மென்ஷன் பண்ணலன்னு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பார்க்கணும் டெல்டா இப்ப என்ன டெல்டா எஸ் இல்லாம டெல்டா ஹெச்ல மட்டும்தான் தங்கி இருக்குது புற வெப்பத்துக்குரியதுன்னு மட்டும்னு சொல்லி இருந்தா தான் அந்த இடத்துல நீங்க பார்க்கணும். இது சும்மா டெல்டா ஹெச் பத்தி சொல்லிக்கிட்டேனே பாருங்க, நீங்க டெல்டா ஹெச் மட்டும். ஆனா அவர் சேட் ஆயிக்க கூட நடந்துக்குதாக்கா அப்படின்னு சொன்னா அந்த கூட்டுக்கு இல்ல. சரியா? அடுத்து எந்த ஒரு தாக்கத்துக்காகவும் டெல்டா ஜி சமன் டெல்டா ஹெச் சக டி டெல்டா எஸ்ன்னு வரும். இது எப்படி வந்து இருக்கணும்? சாய சரியா? இது இப்ப செய்வீங்க. சரியா? இப்ப நீங்க அலர்ட் ஆகிக்கிறீங்க, இந்த பாடத்தை தானே படிக்கிறீங்க. ஆனா எக்ஸாமுக்கு போனோடனே சாயாவா தெரியும், சாயாவா தெரியும், அந்த மாதிரி நடக்கும். நீங்க தடமாட்டம் ஆகிடுச்சுன்னா அப்படித்தான் நடக்கும். அதனால பார்த்து செய்யுங்க. ரெண்டுமே பிள்ளை. அப்ப 5வது ஆன்சர். அடுத்தது 2017 46 டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 2018 46. 2018 46. ரெண்டாயிரத்தி 46 தனிமையாக்கப்பட்ட தொகுதி 1. தனிமையாக்கப்பட்ட தொகுதினா என்னென்ன தெரியுமா? அதை பத்தி சொல்லுங்க. காவு கட்டிடப்பட்ட சக்தி பரிமாற்றப்படாது. சக்தியும் கடப்பொருளும் சக்தியும் பரிமாற்றப்படாத தொகுதி. மூடிய தொகுதி ஆயிக்குமா அது திறந்த ஒரு தொகுதியா தனிமையாக்கப்பட்ட தொகுதின்றது? முடியாது.
மூடிய மூடிய தொகுதி. மூடிய தொகுதி. மூடிய காவற் கட்டிடப்பட்ட பதார்த்தம் பரிமாற்றப்பட இயலாது. ஆனா சக்தி இல்லாட்டி வேலை படக்கூடியவா கூடாதா? படக்கூடாது. கூடாத. ஓகே, கூடாத ஒரு தொகுதி. சரியா? அந்த தொகுதியில அப்ப ஒரு பிளாஸ்க் மாதிரி உண்டு, அதுல ஒரு தாக்கம் நடக்க போதும். சரியா? தொகுதி ஒன்றில சுயமாக நடைபெறும் தாக்கம். சுயமாக நடைபெறும் டெல்டா ஜி மைனஸ். நடைபெறும் தாக்கம் ஒன்றின் கிப்ஸ் சக்தி மாற்றமானது எப்போதும் மறைபெருமானம் ஆகும். ஓகே, சுயமா நடக்கிற எல்லாமே மைனஸ் மட்டுமா, இல்லாட்டி வேற என்ன சரி வருமா? மைனஸ் மட்டும் தான். மத்தாக்கா என்ன சொல்றீங்க? மைனஸ் தாக்கம். ஓகே, இப்ப உச்சமாக நான் தாக்கம் அப்படி வரும். இப்ப H2O சாலிட் வந்து H2O லிக்விட் ஆகுது. இந்த தாக்கம் சுயமா நடக்கிற ஒரு தாக்கம் சொல்லுங்க. தானே ஓ, பிளஸ் தான் இது கேளும். நான் கேட்டது வந்து கிப்ஸ் சக்தி மாற்றம் ஒரு சுயமா நடக்கிற தாக்கம் தான். சுயமா நடக்கிற தாக்கம் என்ன? டெல்டா ஜி மைனஸ் தானே, எங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அது எப்போதுமே மறைபெருமானம் சொல்றாங்க. ஆனா நான் சொன்னேன் டெல்டா ஜிக்கு வந்து 3 பெருமானங்கள் இருக்கு. டெல்டா ஜி பிளஸ், டெல்டா ஜி மைனஸ், டெல்டா ஜி ஜீரோன்னு ஒண்டி இருக்குது. சரியா? டெல்டா ஜி மைனஸ்னா சுயமா நடக்கிறது தான், டெல்டா ஜி பிளஸ்னா சுயமா நடக்காது தான். நான் சொன்னேன் இதை பத்தி நான் புறவு சொல்ல வேண்டியது. டெல்டா ஜி ஜீரோன்னு சொல்றது சமநிலை தாக்கங்கள். சமநிலை தாக்கம்னு எடுத்தீங்கன்னா இப்ப H2O சாலிட் வந்து H2O லிக்விடா மாறுறது ஒரு நிலை. பொதுவா எப்படி, இப்ப தண்ணி கொதிக்குதுன்னு வைங்கவே, தண்ணி கொதிக்குதுன்ற H2O லிக்விட் வந்து H2O கேஸா மாறுதுன்னு அர்த்தம். இந்த சந்தர்ப்பத்துல என்ன செய்யுதுன்னா, நீங்க திரவம் வச்சுக்கிறீங்க. நான் சொல்றேன், இந்த நீங்க ஒரு சட்டில தண்ணி வச்சுக்கிறீங்க. தண்ணியை இப்ப மூடி வச்சுக்கிறீங்க, அடுப்பை பத்த வச்சுக்கிறீங்க. தண்ணி கொதிச்சு கொதிச்சு ஆவி உருவாகும் தானே, நீராவி உருவாகும். இந்த நீராவியும் நீரும் இப்ப வந்து கொதிச்சு கொண்டிருக்குதுன்னு சொன்னா கொதிநிலையில இருக்குது. இது ரெண்டுமே சமநிலைக்கு கொள்ளதான் சமநிலையில இருக்கும். கொதிக்க கொள்ள சமநிலையில இருக்கும். சரியா? H2O லிக்விடும் மிக்கும், H2O கேஸும் மிக்கும். ரெண்டு பக்கம் நடக்கும். இப்ப இந்த ஆவி ஒடுங்கி திரும்ப கீழே விழும், இந்த நீர் கொதிச்சு ஆவியாகவும் மாறும். ரெண்டும் நடந்து கொண்டு இருக்கும். அப்ப இத நீங்க சொல்லுங்க, 100 பாகை செல்சியஸ் இந்த தாக்கம் வந்து சுயமா நடந்து கொண்டிருக்கா, நடக்காம இருக்குதா? நடந்து நடந்து கொண்டு இருக்குது. சரியா? நடந்து கொண்டு இருக்குது. ஆனா இந்த பக்கம் நடக்குது, அடுத்த பக்கமும் நடக்குது. அப்ப இவருடைய டெல்டா ஜி எப்படி இதுன்னு சொன்னா சமநிலை தாக்கங்கள்ட டெல்டா ஜி வந்து ஜீரோவா இருக்கும். அப்ப அவங்க அது வந்து ஒரு தியரி. டெல்டா ஜி ஜீரோ சமநிலை தாக்கங்கள்ட டெல்டா ஜி ஜீரோன்றது ஒரு தியரி. இதோட சமநிலை தாக்கம். ஏன்னா இதை நீங்க என்ன படம் அவத்தை சமநிலை எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதுலயும் வருத்தனை சமநிலைகள். அந்த இதுல சமநிலைகள் பத்தி படிச்சிருக்கீங்க. ஒவ்வொரு திரவம் வாயும் வந்து சமநிலைக்கிறது அந்த பாடம் முழுக்கைக்குது. அதுல இந்த வந்து தாக்கங்கள் படிச்சிருப்பீங்க. சரியா? அந்த மாதிரி சமநிலை தாக்கங்கள் எல்லாமே டெல்டா ஜி ஜீரோல தான் இங்க போகுது. சரியா? இப்ப டெல்டா ஜி ஜீரோல இருக்குதுன்னா அர்த்தம் தாக்கம் நடக்குதுன்னு சொல்றது. அவங்க சொல்லிக்காங்க என்ன, சமநிலை தாக்கம் டெல்டா ஜி ஜீரோன்னு சொல்றது. தாக்கம் நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அப்ப டெல்டா ஜி ஜீரோ வாக்கினா இதுதானே சமன்பாடு. டெல்டா ஜி சமன் டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். இவரை ஜீரோ வாக்கினு சொன்னா இந்த பக்கம் ஜீரோ, இந்த மைனஸ் டி டெல்டா எஸ் இங்கால கொண்டு வந்து என்ன இருக்கும், பிளஸ் டி டெல்டா எஸ் தான் மாறும். இங்க சமன் டெல்டா ஹெச்னு வரும். இந்த இவ்வளவு வரைக்கும் விளங்கிச்சேன்னு சொல்லுங்க. விளங்கிச்சு மிஸ். ஓகே, அப்ப டெல்டா ஜி ஜீரோன்றது சமநிலை தாக்கங்கள். சமநிலை தாக்கங்கள் உலகத்துல நடக்குது, சுயமா நடக்குது. அப்ப சுயமா நடக்கிறதுன்னு சொல்றது டெல்டா ஜி மைனஸ் மட்டும் இல்ல, டெல்டா ஜி ஜீரோவும் இருக்குது. இந்த எம்சிக்யூவை இப்படி போட்டிக்கிறதுக்கே காரணம் நிறைய பேருக்கு தெரியும் மைனஸ்ல மட்டும்தான் தாக்கம் நடக்குது, ஜீரோல நடக்கிற தாக்கங்கள் பத்தி ஐடியா இல்லை அவங்களுக்கு. அதுக்காக தான் போட்டிக்குது. ஜீரோல நடக்கிற தாக்கங்கள் இருக்குது. அப்ப ஒரு தாக்கம் சுயமா நடக்குதுன்னு சொன்னா எப்போதும் மறைபெருமானம்ன்றது பிழை. அவர் வந்து ஜீரோவாவும் இருக்கலாம். சரியா? நான் இன்னும் கொஸ்டின்கள்ல காட்டேன், எந்த சந்தர்ப்பத்துல நீங்க ஜீரோன்னு எடுத்து கொஸ்டினை செய்யணும். இப்ப எப்பயுமே நீங்க சுயம்னு சொன்னா டக்குன்னு டெல்டா ஜி மைனஸ் எடுத்து தானே செய்வீங்க. சில சந்தர்ப்பங்கள்ல நீங்க டெல்டா ஜி ஜீரோன்னு எடுத்து செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் இருக்குது. அதை நான் வந்து கொஸ்டின்ல காட்டுறேன் எப்ப எடுக்கணும்னு சொல்லி. சரியா?
ஓகே, இப்ப பாருங்க, தனிமையாக்கப்பட்ட தொகுதி ஒன்றில் சுயமாக நடைபெறும் தாக்கம் ஒன்றின் கிப்ஸ் சக்தி மாற்றமானது எப்போதும் மறை பெருமானமா? இல்ல, எப்போதும் மறை பெருமானம் இல்ல. சுயமா நடக்கிறா மறை பெருமானம் தான், ஆனா எப்போதும் இல்ல. வேண்டும்டா அவருக்கு ஜீரோவாவும் இருக்க இயலும் சுயமா நடக்கிறதுக்கு. அப்ப இந்த கூற்று பிழை. விளங்கிச்சா? ஓ மிஸ். ஆம். ஆம். விளங்கிச்சக்கா. ஓகே, இப்ப இது பிள்ளை தானே, அப்ப இது சும்மா வாசி பார்ப்போம். தனிமையாக்கப்பட்ட தொகுதி ஒன்றில் நடைபெறும் என்ன கோடு 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 தனிமையாக்கப்பட்ட தொகுதி ஒன்றில் நடைபெறும் செயல்முறையானது வெளியிலிருந்து மாற்றப்பட முடியாது. இந்த கூற்று எனக்கு யாரும் சரி எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். தனிமையாக்கப்பட்ட தொகுதியில சூழல்ல இருந்து சக்தி பரிமாற்றப்படாது தொகுதிக்கு. ஓகே, வேற சடப்பொருள பரிமாற்றம் பரிமாற்றம். என்னது? அந்த தனிமையாக்கப்பட்ட தொகுதியிலிருந்து வெப்ப சக்தியான போய்க்கம் உள்ள ரசாயன சக்தியா மாற்றப்படும். அப்ப ரசாயன சக்தியா போகுதுன்னா தொகுதிக்கு அது டெல்டா H பிளஸ்ஸா மாறிடும். அப்ப அந்த தாக்கம் இந்த தாக்கம் நடைபெற இது மாறுபடலாம். இப்ப தனிமையாக்கப்பட்டிருக்கிறதால உள்ள சக்தியோ பதார்த்தமோ கடத்தப்படாது. ஸோ நம்ம அதுல எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. ஓகே, சக்தி பரிமாற்றப்படாது. சடப்பொருள் பரிமாற்றப்பட முடியாது. ஏன்னா தனிமையாக்கப்பட்ட தொகுதின்றது மூடிய காவல் கட்டிடப்பட்ட ஒரு தொகுதி. அப்ப பதார்த்தத்தையும் அதுக்குள்ள போடையில மூடி தண்ணி வச்சுக்கிட்டவங்களுக்கு அந்த மூடி திறக்கலான்னு நினைச்சுக்கோங்க. திறந்து போடையில காவல் கட்டிக்குது. பிளாஸ்க் மாதிரி உண்டு. இல்லாட்டி அந்த கேலரி மானிய காவல் கட்டப்பட்ட மாதிரி உண்டு. உங்களுக்கு சக்தி அதால பரிமாற்றம் மேலாது. அப்ப வெளியே இருந்து அவங்களுக்கு ரெண்டு விஷயம் தானே செய்யணும். ஒன்று சக்தியை குடிக்கணும். உலகத்துல ரெண்டு தண்ணிக்கு சடப்பொருளும் சக்தியும் மட்டும்தானே இருக்குது. வெளியில இருந்து மாற்றம் அதை ரெண்ட போட்டுதான். அப்ப சடப்பொருளும் போடையலாம், சக்தியும் போடையலாம். அப்ப இந்த கூற்றும் பிழை. இதுவும் பிழை, இதுவும் பிழை. அப்ப ஆன்சர் என்னது? பிழை. அஞ்சாவது ஆன்சர். இது பிழை இல்ல, மாற்றப்பட முடியாது. சரிதான். சரியா நான் மாத்தி வச்சிட்டேன். சரியா, மாற்றப்பட முடியாது. சரியாதான் சொல்லிக்கிறாங்க. அப்ப பிழை சரின்னு சொன்னா 4வது ஆன்சர் வரும். விளங்கிச்சா இது? ஓகே, அடுத்து எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். மிஸ், அந்த வெளியிலிருந்து மாற்ற காரணிகள் உள்ள வெப்பநிலை வராதா மிஸ் உள்ளுக்கு? வெப்பநிலைன்றது வெப்பநிலை மாறுதுன்னு சொன்னா என்னத்தை கொடுத்தா வெப்பநிலை மாறும்? சக்தி. என்ன சக்தி? வெப்ப சக்தி. நீங்க தனிமையாக்க தொகுதின்னு சொல்றது வெப்ப காவலிடப்பட்ட ஒன்று தானே? ஓ மிஸ். ஓகே மிஸ். அப்ப அதுக்குள்ள வெப்ப சக்தி போகாட்டி வெப்பநிலை மாறாது. ஓகே மிஸ், ஜஸாக்கல்லாஹ். ஓகே, பார்க்கலாம். அடுத்து 27க்கு இந்த கொஸ்டின் விளங்கிச்சுன்னு சொல்லுங்க. நீங்க செஞ்சுக்கல. ஓகே, விளங்கிச்சு. ஓகே, உங்களோட பேர் என்ன? திஷாந்தனி. ஓகே, அடுத்து 2019ல 16. 19ல 16 எடுங்க. Okay, 16 என்ன சொல்றாங்கன்னா, ஒரு திரவத்தின் ஆவியாக்கலின் மறை வெப்பம். சரியா? ஆவியாக்கலின் மறை வெப்பமா? ஆவியாக்கலின் வெப்ப உருளை மாற்றமும். ஓகே, ஆவியாக்கல்னு சொன்னா ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஆவியாகிறதுன்றது என்னத்துல இருந்து என்னதான் மாறுறது? ஆவியாகிறது திரவத்திலிருந்து. திரவத்துல இருந்து
ஆவியா கேஸுக்கு போறதுக்கு. நான் சும்மா ஒரு உதாரணம் எடுக்கிறேன். H2O உதாரணம் எடுத்தா H2O லிக்யூட் வந்து H2O கேஸா மாறுறது தான் ஆவியாதல்ன்றது. இந்த தாக்கத்துக்கு அவங்க பேரை கொடுத்திக்கிறாங்க. ஒரு தாக்கம்னு சொல்லாம இந்த நடக்கிற தாக்கத்துல பேரை கொடுத்திக்கிறாங்க, ஆவியாகிறதுனே. அப்ப ஆவியாகிற தாக்கம், ஒரு திரவம் வந்து ஆவியாகிறதுக்கான வெப்ப உருளை. வெப்ப உருளை என்ன? H தானே. அந்த வெப்ப உருளை மாற்றமா, அப்ப டெல்டா H. அப்ப இந்த தாக்கத்துல டெல்டா H தான் அவங்க ஆவியாக்களின் வெப்ப உருளை மாற்றம்னு சொல்றாங்க. இந்த தாக்கத்துக்கு ஒரு பேருக்கு தானே ஆவியாதல்னு சொல்லி, அதை சொல்லி இதை டெல்டா H சொல்றாங்க. வெப்பொருளை மாற்றமும் ஆவியாக்களின் என்ட்ரோபி மாற்றமும். ஆவியாக்கன்றது என்ன? இந்த தாக்கம். இந்த தாக்கத்துல என்ட்ரோபி மாற்றத்தையும் முறையை தந்திக்கிறாங்க. டெல்டா Hன்றது வந்து 45 கிலோ ஜூல் மூல் -1. அதே மாதிரி டெல்டா S சொல்றாங்க 90 ஜூல் கெல்வின் -1 மூல் -1. இப்ப கேக்குறாங்க திரவத்தில கொதிநிலைன்னு சொல்லி, சரியா? அப்படின்னா கொதிநிலைன்றது என்ன? ஒரு வெப்பநிலை தானே கொதிநிலைன்றது. வெப்பசக்தி ஓமக்க உருகுநிலை, கொதிநிலை இதெல்லாம் வந்து வெப்பநிலை, சரியா? அப்ப கொதிநிலைன்னு சொல்லக்கூட புதுசா என்னமோ கேட்டான்ற மாதிரி பிஹேவ் பண்ண கூடாது. கொதிநிலை, உருகுநிலை இதெல்லாம், உறைநிலை இதெல்லாமே ஒரு வெப்பநிலை. அப்ப டீயை தான் கேக்குறாங்க. இது விளைஞ்சுதான் என்ன சொன்னீங்க? ஓகே, இப்ப இதை தந்திக்கிறாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? டீயை காண சொல்றாங்க. இப்ப எங்களுக்கு இந்த காண்றதுக்கான ஒரே சமன்பாடு டெல்டா G சமன் டெல்டா H சாய T டெல்டா S. ஓகே, டெல்டா H தந்திக்கிறாங்க, டீயை காண சொல்லிக்கிறாங்க. ஆனா டெல்டா G எங்களுக்கு தெரியாது. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஆவியாகிறதுன்றது வந்து அப்படின்னா ஒரு 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 பதார்த்தம் கொதிக்குதுன்னு அர்த்தம். கொதிக்கிறதுன்றது என்னது? ஒரு திரவமும் வாயுவும் சமநிலையில அவங்களோட சமநிலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற வெப்பநிலை தானே நாங்க வந்து கொதிநிலைன்னு சொல்லுவோம். இது பிசிக்ஸ்லயும் இருக்குது, கெமிஸ்ட்ரிலையும் இருக்குது, சரியா? உங்களுக்கு தெரியுமோ தெரியா? ஒரு திரவம் வந்து கொதிக்குதுன்னு அர்த்தம் அவருடைய திரவமும் அவருடைய வாயும் வந்து சமநிலையில இருக்கிறதுன்றது. அப்ப நீங்க கொதிநிலையை வச்சு தெரிஞ்சு கொள்ளணும், ஆவியாகுதுன்னு வச்ச சொன்னாங்கன்னா தெரிஞ்சு கொள்ளணும் அந்த தாக்கம் சமநிலையில இருக்குதுன்னு. சமநிலைனா என்னன்னு அர்த்தம்? டெல்டா G 0. சரி, அப்ப நீங்க 0 எடுத்துதான் இந்த கேள்வி செய்யணும். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் ஆவியாதன்றது நடக்குது, அதனால தான் கேள்வியில தந்திக்கிறேன். அதனால நீங்க போயிட்டு மைண்ட் போட்டு செய்ய போனீங்கன்னா கொஸ்டினை செய்யல. உங்களுக்கு விளங்கணும் எந்த இடத்துல சமநிலை ஈக்குது, எந்த இடத்துல சமநிலை இல்லைன்னு சொல்லி. ஆவியாகுதுன்னு சொன்னா திரவமும் வாயும் வந்து சமநிலை வைக்கிற சந்தர்ப்பம், சரியா? இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொதிக்குதுன்னு அர்த்தம், அதுதானே அர்த்தம். கொதிக்குதுன்றாலே திரவம் வாயும் சமநிலை வைக்கிறாங்கன்னு அர்த்தம். இது அவத்தை சமநிலைக்கு, பிசிக்ஸ் வைக்க எல்லா இடத்துலயும் ஈக்கி, சரியா? தெரியாது, இப்ப தெரிஞ்சுக்கோங்க. டெல்டா G 0. இப்ப டெல்டா G 0 போட்டா என்ன நடக்கும்? டெல்டா இது 0, டெல்டா H மைனஸ் T டெல்டா S. T டெல்டா S அப்படி இங்கால வரும். அப்ப T டெல்டா S டெல்டா சமன் எஸ். டெல்டா H, சரியா? இப்ப இந்த வெப்பநிலை தானே காரணம், T போடுவீங்க. தர டெல்டா S என்ன இருக்குது? 90 ஜூல் கெல்வின் -1 மூல் -1. இந்த கெமிஸ்ட்ரி பாடத்திலே ஒரே ஒரு சமன்பாடை வச்சு எங்களை செய்யறேன்னு சொன்னேன். அவங்க வச்சு செய்யறேன்டா அது இந்த சமன்பாடு மட்டும்தான். அவங்க சமன்பாடை வச்சு செய்ய பார்ப்பாங்க, அப்படி இல்லாட்டி அழகை வச்சுதான் எங்களை குழப்புவாங்க, சரியா? நல்லா நினைவு வச்சுக்கோங்க. டெல்டா எஸ் நியம அலகு வந்து ஜூல்ல தான் இக்கி, கிலோ ஜூல்ல இல்ல. ஆனா டெல்டா Hன்னு சொல்றது கிலோ ஜூல்ல தான் இக்கி. அப்போ 1 கிலோமீட்டர்ல இன்னொன்று மீட்டர்ல வச்சு கணக்கு செய்யலாவே. ரெண்டையுமே கிலோமீட்டருக்கு மாத்தணும், இல்லாட்டி ரெண்டையுமே மீட்டருக்கு மாத்தணும். நான் என்ன செய்யணும், இவரை கிலோ ஜூலுக்கு மாத்தேன். அப்ப என்ன செய்யணும், 1000ஆல பிரிக்கணும். கட்டாயம் அலகு மாற்றத்தை செஞ்சு கணக்க செய்யுங்க, சரியா? அப்ப 90 × 10³ ஜூல் கெல்வின், கிலோ ஜூல் கெல்வின் -1 மூல் -1. டெல்டா H எப்படி வரும்? 45 கிலோ ஜூல் மூல் -1. 45 1 இங்க 2, சரியா? அப்ப இது அப்படி வெட்டிப்படும். கிலோ ஜூல் மூல் -1 இங்க கிலோ ஜூல் மூல் -1 வெட்டிப்படும். இங்க கெல்வின் -1 நிக்க, அப்ப அங்கால போயிட்டு ஆன்சர் கெல்வின்ல தான் வரப்போகுது. கெல்வின் -1 அங்கால போனா கெல்வின் தானே. இப்ப இங்க 2Tயும் இங்க 10³ நிக்க, அங்கால போனா 1000. அப்ப T சமன் 500 கெல்வின் வரப்போகுது. ஆன்சர் பாருங்க, கெல்வின்ல இல்ல, பாகையில கேட்டிக்க. அப்ப என்ன செய்யணும், 500ல இருந்து என்ன செய்யணும், எப்படி காண்ற? 273 மைனஸ் பண்ணணும். சரியா? ஏன்னா 0 பாகைன்னு சொல்றது 273 கெல்வின், சரியா? அப்ப 500 கெல்வின் எவ்வளவுன்னு கேட்டா நீங்க என்ன செய்யணும், 500ல இருந்து 273 கழிச்சிங்கன்னு சொன்னா 227. ஓ மிஸ்.
267 பாகை செல்சியஸ் வரும் ஆன்சர். சரியா? இப்ப இந்த கேள்வி நீங்க செஞ்சது கொதிநிலைன்றது வந்து ஒரு சமநிலை. கொதிநிலைன்ற வெப்பநிலை எப்ப வரும்னா திரவமும் வாயுவும் சமநிலையில இருக்கக்குள்ளதான் வரும். அது ஒரு சமநிலைன்னு தெரிஞ்சாதான் நீங்க டெல்டா ஜி 0 எடுப்பீங்க. அது 0 எடுத்தா மட்டும்தான் இந்த கேள்விக்கு ஆன்சரே பண்ணிடும். அப்படி பண்ணி இதுக்கு வருவீங்க. சம்டைம் என்ன செய்வார் ப்ரொஃபசர் வந்து நீங்க 500 கேள்வி தானே எடுத்தீங்க, இங்க அவர் ஆன்சர்ல 500 பாகையை போட்டு வச்சுப்பாரு. நீங்க பாகையை கவனிக்காம நம்பரை மட்டும் பாத்தீங்கன்னா 500 கடிச்சிட்டு வந்துருவீங்க. அப்ப கவனமா பாருங்க என்ன அழகுல இருக்குதுன்னு சொல்லி. சரியா? இது விளங்கிச்சா? ஓ மிஸ். ஓகே, இதெல்லாம் செஞ்சுக்கீங்க. அடுத்து 2019 44. ஒரு பிள்ளை எல்லா கொஸ்டினும் சரியா செஞ்சிருந்துச்சு. நான் இங்க பிள்ளையா சொன்ன ஆக்களோட மட்டும்தான் கேட்டேன். சரியா கேள்வி. அப்ப நம்ம நம்பர் சொல்லாத ஆக்கள் வந்து அவங்க சரியா செஞ்சோன்னு தான் அர்த்தம். சில ஆக்கள் வந்து கிளாஸ் இன்னைக்கு மட்டும் வந்து அவங்க பிள்ளை செஞ்சாங்க. அப்ப நான் அவங்களும் மென்ஷன் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு விளங்கப்படுத்த எனக்கு எல்லாவே 4 கிளாஸ் செஞ்சது. அதனால நான் அவங்களையும் என்ன சொல்லல. ஓகே, இப்ப 44வது கேள்வி பாருங்க. ஒரு சுய தாக்கத்துக்கு நிலைமைகள் எவையாக இருந்த போதிலும் எப்போதும் ஓர் எதிர் அப்படின்னா ஒரு மறை கிப் சக்தி மாற்றம் உண்டு. ஓகே, ஒரு சுய தாக்கமா அந்த ஒரு சுய தாக்கத்துல என்னத்தான் கண்டிஷன் இருந்தாலும் எப்படியாப்பட்ட கண்டிஷன் இருந்தாலும் எப்பயுமே ஒரு மறை கிப் சக்தி தான் இருக்குமா. அப்படின்னா தாக்கம் எப்படியாப்பட்ட தாக்கமாகவும் கேளும். அவர்கிட்ட டெல்டா எச் எதுன்னு சொல்லல, டெல்டா எச் எதுன்னு சொல்லல. அது எப்படியா இருந்தாலும் அவருக்கு பிரச்சனையும் இல்லையா? இல்லையா? ஏன் என்ன சொல்றாங்க அவங்க? எந்த ஒரு நிலைமைகள் எவையாக இருந்தாலுமே டெல்டா ஜி மைனஸ் அப்படி ஒரு தாக்கம் இருக்குதா? இந்த டெல்டா ஜி மைனஸ்ன்றது டெல்டா எஸ்ல டீல தங்கி இருக்குது. அப்ப இந்த கண்டிஷன்ஸ் மத்த அமுக்கம் நாங்க மாற அமுக்கத்துல எல்லாத்தையும் செய்யறது. அப்ப இந்த விஷயங்கள்ல தங்கி இருக்குது. அப்ப எந்த நிபந்தனையுமே ஒரு தாக்கம் டெல்டா ஜி மைனஸ் இல்லையே. அப்படி தாக்கங்கள் உலகத்துல இல்லையே. இந்த 3 தங்கிதான் இருக்குது. அப்ப அந்த கூற்று பிழை. விளங்கிச்சா நான் சொன்னது? ஓ மிஸ். ஓகே, இப்ப அந்த ஆன்சர் பிழை. சரியா? பிழை. ஓகே, அப்ப அடுத்தது நாங்க சும்மா வாசிப்போம். என்னது இது? ஒரு தாக்கம் நடைபெறும் திசையை எதிர்வு கூறுவதற்கு. தாக்கம் நடைபெறும் திசைன்னு சொன்னா அவங்க சொல்ல வர்றது நடைபெறும் திசையின் இந்த இடத்துல தாக்கம் சுயமா நடக்குமா நடக்காதான்றது. தாக்கம் நடைபெறும் திசைன்னு சொல்றது வந்து டெல்டா ஜி மைனஸா பிளஸ் அப்படின்னா சுயமா நிகழுமா நிகழாதா அப்படின்றத வந்து மாறா வெப்பநிலையில மாறா அமுக்க நிலைமைகளின் கீழ் மாத்திரம் கிப் சக்தி மாற்றத்தை பயன்படுத்தலாம். ஒரு தாக்கம் நடைபெறும் திசையை எதிர்வு கூறுவதற்கு மாறா வெப்பநிலை மாறா அமுக்க நிலைமைகளின் கீழ் மாத்திரம் மாறா அமுக்க நிலைமைகள் மாத்திரம் கிப் சக்தி மாற்றத்தை பயன்படுத்தலாம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா டெல்டா ஜி டெல்டா எச் மைனஸ் டி டெல்டா எஸ் இருக்குது. இவங்க சொல்றாங்க ஒரு தாக்கம் நடைபெற திசை அப்படின்னா இந்த டெல்டா ஜிய உங்களுக்கு இந்த எதிர்வு கூறுறதுக்கு இந்த டெல்டா ஜியை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நீங்க மாறா வெப்பநிலை மாறா அமுக்கத்திலே மாத்திருந்தா இந்த வேலை இந்த சமன்பாடை போட்டு செய்யணுமா. இது சரியா பிள்ளையான்னு கேக்குறாங்க. நாங்க செய்யற எல்லாத்தையுமே வந்து ஒரு மாறா அமுக்கத்தை தான் செய்யணும். சரியா? அமுக்கத்தை மாத்தினா தாக்கங்கள் மாறையில தானே. அமுக்கத்தை கூட்ட கூட்ட சில தாக்கங்கள் நடக்கணும். அமுக்கத்தை குறைக்க தாக்கங்கள்ட நடக்கிற இது மாறிடும். சரி, நீங்க என்னது லீச்சற்றலியரின் தத்துவம் படிச்சிருப்பீங்க. அதுல எல்லாம் வரை தானே அமுக்கத்தை மாத்தக்கூட வெப்பநிலையை மாத்தக்கூட தாக்கங்கள்ட்ட என்ன நினைக்கணும், பெருமானங்கள் மாறிட்டு போகலும் தானே. அப்ப நாங்க அமுக்கத்தை மாத்தாம தான் செய்யணும். அதே மாதிரி வெப்பநிலையை மாத்தக்கூடாது. இந்த வெப்பநிலையை மாத்தினீங்கன்னு சொன்னா இப்ப நான் டெல்டா ஜியை கணிக்க போறேன். என்கிட்ட டெல்டா ஹெச் இருக்குது. என்கிட்ட ஒரு டெல்டா எச்சும் குறித்த ஒரு பதார்த்தத்துல ஏபியா மாற தாக்கம் எடுப்போமே. இதுக்கு உங்களுக்கு டெல்டா ஹெச்சும் தந்திக்குது, டெல்டா எச்சும் தந்திக்குது. நீங்க இந்த தாக்கத்தை செய்ய போறீங்க 25 பாகை செல்சியஸ்ல அப்படின்னா 298 கெல்வின்ல செய்ய போறீங்க. இப்ப நீங்க இந்த பிராக்டிக்கலை 298 கெல்வின்ல 298 கெல்வின்லயே குறிப்பிட்ட வெப்பநிலையை வச்சு செய்யணும்.
நீங்க அதை கொண்டு போயிட்டு இந்த அடுப்புல வச்சு எடுத்து அப்படியே வெப்பநிலையை கூட்டி குறைச்சி டான்ஸ் ஆட போனீங்கன்னா இந்த வெப்பநிலை மாற மாற இந்த டெல்டா ஜி என்ன செய்யும், மாறிக்கொண்டே போகும். அப்ப இந்த தாக்கத்தை உங்களுக்கு சரியா டிட்டர்மைன் பண்ண இயலாது. நீங்க ஒரு சந்தர்ப்பத்துல வெப்பநிலையை மாறாம வச்சுக்கொண்டு அமுக்கத்தை மாறாம வச்சுக்கொண்டு தான் செய்யணும். இப்ப பாப்போம், இப்ப நான் எடுப்போமே, இவர் வந்து டெல்டா ஜி பிளஸ்ல இருக்கிற ஒரு ஆள். இப்ப உங்களுக்கு வந்து இவர் பிளஸ்ல இருக்கிறாரு, இவர் பிளஸ்ல இருக்கிறாரு. இப்ப இந்த தாக்கத்தை நடத்தி கொள்ளணும்னு சொன்னா நீங்க வெப்பநிலை என்ன செய்வீங்க, கூட்டுவீங்களா குறைப்பீங்களா? கூட்டணும். கூட்டணும். சரி, இது கூட்டணும். தாக்க இதுவும் இதுவும் பிளஸ் வந்துச்சுன்னா வெப்பநிலையை கூட்டிட்டு போகணும்னு தான் நான் சொன்னேன். இப்ப நீங்க இதை கூட்டிட்டு போகக்குள்ள உங்களுக்கு இஷ்டப்படி ஒரேடியா நீங்க இந்த ஹாட் பாத் ப்ராக்டிக்கல் அந்த லேபுக்கு போனீங்கன்னா இது ஹாட் பிளேட் மாதிரி ஒன்று இருக்கும். அதுல வச்சுக்கொண்டு அதுல ஒரு டைமரியில என்னது அத இப்படி இப்படி சுத்துவோமே, அதுல அந்த வெப்ப விலையெல்லாம் போட்டிக்கும். அதை கூட்டிக்கொண்டே போயிட்டு இந்த செய்ய போனீங்கன்னா செய்யல. ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் நீங்க இதை கூட்டிக்கொண்டே இருக்கிறீங்கன்னா என்ன நடக்கும், வெப்பநிலை மாறிக்கொண்டே இருக்கும். நீங்க ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு வெப்பநிலையை வச்சு கூட்டிட்டு இப்ப சொல்ல சார்ட்ல 25 பாகைன 298 கேள்வின் இருக்குதுன்னா 298 கேள்வின்ல வச்சு செஞ்சு முடிச்சிடணும். அதுக்கு பிறகு தான் திரும்ப 300 கேள்வினுக்கு கூட்டி என்ன ஆன்சர்னு பார்க்கணும். நீங்க கூட்டிக்கொண்டே செஞ்சீங்கன்னா அப்படி இல்லாட்டி குறைச்சிக்கொண்டே அந்த மாத்திக்கொண்டே வெப்பநிலையை மாத்திக்கொண்டே செஞ்சீங்கன்னா ஆன்சர் மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப உங்களுக்கு இந்த சமன்பாடு பிரதி இடையிலாது. இந்த வெப்பநிலையை நீங்க மாறாம வச்சுக்கொண்டு ஒரு சந்தர்ப்பத்துல மாறாம வச்சுக்கொண்டு தான் செய்யணும். அடுத்த சந்தர்ப்பத்துக்கு போயிட்டு வேணா நீங்க மாத்திட்டு அடுத்தது செய்யணும். நான் சொல்றது விளங்குதா? ஓ மிஸ். ஓகே. அப்ப ஒரு தாக்கம் நடைபெறும் திசை எதிர்வு கூறுறதுக்கு மாறா வெப்பநிலையில மாறா அமுக்க நிலைமையில கீழே மாத்திரம்தான் கிப்ஸ் சக்தி மாற்றத்தை பயன்படுத்தலாம். அந்த கூற்று சரி. இது ஒரு தியரி. இந்த தியரி நான் நோட்ல எழுதிலேயும் இதை ஒரு தியரியாவே நீங்க உங்களோட நோட்ல எழுதி ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது தியரி, நீங்க தெரிஞ்சுட்டு போகணும். சரியா? இது உங்களுக்கு அந்த நேரத்துல யோசிச்சு எடுக்கலாவே. அப்ப இது எழுதிக்கோங்க. இல்மாஸ்க்கு விளங்கிச்சா? ஓகே. அடுத்தது வந்து 2019ல 33, 2013ல 44 செய்யுங்க. இது நான் உங்களுக்கு செய்ய தரல, இப்ப செய்யுங்க டக்குன்னு. 2019ல 33 செய்யுங்க ஃபர்ஸ்ட். இதை மட்டும் பார்ப்போம். சரியா? இப்ப ஜூம் மீட்டிங் முடிய போகுது. மத்த 2 கேள்விக்கு 2013ல 44, 2014ல 31 கேள்வியும் நாளைக்கு காலையில இன்ஷால்லா சொல்றேன். சரியா? ஒரு அகவெப்ப தாக்கம் மாறா வெப்பநிலை அமுக்கத்திலையும் சுயமாக நடைபெற்றால் ஒரு அகவெப்ப தாக்கம்னா டெல்டா H பிளஸ் ஆம், சுயமாக நடைபெற்றால்னா டெல்டா G மைனஸ் ஆம். அப்ப இவங்க கேக்குறாங்க இதுல வெப்ப உருளை என்ன நடக்கும்னு சொல்லி. அகவெப்ப தாக்கம்னா என்ன, வெப்ப உருளை என்ன நடக்கும் தொகுதியில? கூடும். 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 நான் சொல்லிக்கிறேன். அது அகவெப்ப தாக்கம்னா அவர் வெப்பத்தை சூழல்ல இருந்து உறிஞ்சு கொண்டாரு, உறிஞ்சி எல்லையை தாண்டி போக்குற ரசாயன சக்தி ஆப்போம். ரசாயன சக்தி அவட கூடும். ரசாயன சக்தின்றது வெப்ப உருளை. அவ தொகுதியில வெப்ப உருளை கூடும். ஏபில சி சரி. சரியா? அடுத்து வந்து என்ட்ரோபி என்ன நடக்கும், இவர் வந்து மைனஸ் ஆகணும்னு சொன்னா இவருக்கு என்ன நடக்கும்? கூடணும். வெப்பநிலை கூடணும். கூடும். மறையால கூடணும். என்னது? கூடணும் மிஸ். இவர் பிளஸ்ல தண்ணிக்கிறாரு, இவர் ஹாப்பியா இருக்கிறாரு, இவரும் ஹாப்பியா இருக்கிறாரு. இப்ப இவருக்கு நடக்கும் இவரோட தொகுதி என்ட்ரோபி என்ன செய்யணும்? அதை குறைக்கணும். கூட்டணும். ஏன் கூட்டணும்ன்றீங்க, ஏன் குறைக்கணும்ன்றீங்க? அப்ப டெல்டா எஸ் வந்து அதிகரிச்சா வெப்பநிலை அதிகரிச்சா டெல்டா எஸ் வந்து டெல்டா எஸ் வந்து பிளஸ் வந்து ஒரு ஹாப்பியானது.
இப்போ வெப்பநிலை அடித்தா வந்து எஸ் வந்து அதிகரித்து ஹாப்பி ஆகும். அப்போ வந்து டெல்டா ஜி வந்து ஹாப்பி ஆகும். அதாவது டெல்டா ஜி சமன் மைனஸ் சுயமா நடக்கும். ம் சரி இப்ப மைனஸ்னு சொன்னது ஏன் மைனஸ்னு சொன்னீங்க? உங்க சொன்னது விளைஞ்சு தெரியா? இப்ப இது இவர் ஹாப்பி சரியா? இப்ப நீங்க இவரை ஹாப்பி ஆக்கணும். இவர் இப்ப உங்களுக்கு வெப்பநிலை சொல்லல தானே? இவர் ஹாப்பி இல்ல, இவர் சேட் என்ன சரி, இவர் சேட்ல இருக்கிறாரு, இவர் ஹாப்பி ஆக்கிறாரு. இப்ப இவர் ஹாப்பியா இருக்கணும்னா இவர் சேட் ஆக்கிறாண்டா அடுத்த ஒரு கட்டாயம் என்ன நினைக்கணும்? ஹாப்பியா இருக்கணும் சரியா? அப்படி ஹாப்பியா இருக்கணும்னா டெல்டா எஸ் என்ன வைக்கணும்? பிளஸ் வைக்கணும். விளங்கிச்சா? ஓ மிஸ். விளங்கலையா? ஓகே விளங்கிச்சு மிஸ். 40-22 விளங்கிச்சா? விளங்கிட்டுறாதா? ஓகே விளங்கிச்சது. ஓகே அடுத்த 2 கேள்வி 2013 44 2014 31 நான் நாளைக்கு காலைல செய்யறேன். 12 மணி ஆயிடுச்சு. ஓகே குட் நைட். குட் நைட் அக்கா. ஜிசாக்கல்லாஹிர் மிஸ். பாரக்கல்லாஹ்.